தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த பாடத்துக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 4th லெசனா இருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடு. 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈராக். இவற்றுள் எது தமிழக நகரம்? ஆன்சர் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம். ஆன்சர் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது. ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 சரி. பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை. கீழடி அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று: பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம்: வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி. கூற்றுக்கான காரணமும் சரி. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இது கரெக்டு. இந்தியாவின் 7 புனித தலங்களுள் 1 என யுவான் ஷுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இதுவும் கரெக்டு. நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டுள்ளார். இதுவும் கரெக்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர கடைன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. நாலங்காடி என்பது பகல் நேர கடை. அல்லங்காடி என்பது பகல் நேர கடைன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறானது. அல்லங்காடி என்பது இரவு நேர கடை. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது மதுரையில். கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது கரெக்டான கூற்று. தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது கரெக்டு. யுவான் ஷுவாங் தமிழ்நாட்டு நகரான காஞ்சிபுரத்திற்கு வந்தார். இதுவும் கரெக்டு. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறானது. கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரில் வாழ்ந்தனர். ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவறானது. பட்டினப்பாலையில பூம்புகாரை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. சரியான இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம். இது மட்டும்தான் கரெக்டு. கூடல் நகர் என்று அழைக்கப்படுவது மதுரை. தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுவதும் மதுரை. கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். தவறான இணையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி கீழ்கடல் அகில்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. கீழ்கடலிலிருந்து பவளம் இறக்குமதி செய்யப்பட்டது. வடமலையிலிருந்து தங்கம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம். தென்கடல் பகுதியிலிருந்து முத்து. கீழ்கடலிலிருந்து பவளம் இறக்குமதி செய்யப்பட்டது. கோடிட்ட இடத்தை நிரப்புக. கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் அப்படின்னு கொடுப்பாங்க. 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிறார். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சி. மாசாத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் பெருவணிகன். சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது என்பது கரெக்டு. மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கி சென்றனர் என்பதும் கரெக்டு. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. தேர்ட் ஒன்னும் கரெக்டான கூற்று. போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் என்பதும் சரியான கூற்று. கட்டக வினாக்கள். எந்த நதிக்கரையில் பூம்புகார் அமைந்திருந்தது? காவேரி நதிக்கரை. தமிழ்ச்சங்கம் அமைந்திருந்த தொன்மையான நகரம் எது? மதுரை. சங்க இலக்கியங்களில் ஏதேனும் ஒன்று கூறு. பட்டினப்பாலை. பாண்டிய நாட்டை பற்றி குறிப்புகள் கூறிய கிரேக்க வரலாற்றாசிரியர் யார்? மெகஸ்தனிஸ். தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்கள் சங்ககாலத்தில் எந்த ஆட்சியின் கீழ் இருந்தன? பாண்டியர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்த சீன வரலாற்றாசிரியர் யார்? யுவான் ஷுவாங். திருநாவுக்கரசர் காஞ்சியை டேஸ் என்று குறிப்பிடுகிறார். கல்வியில் கரையில்லாத காஞ்சி. சங்ககாலத்தில் இருந்த இரவு நேர கடைகளின் பெயர் என்ன? அல்லங்காடி.
பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் காஞ்சியில் கட்டப்பட்ட கோயிலின் பெயர் என்ன? காஞ்சி கைலாசநாதர் கோவில். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். வணிகம் என்றால் என்ன? பொருட்களை வாங்கி விற்பதுதான் வணிகம். வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு துறைமுகத்தின் பெயரை கூறுக. பூம்புகார்.